சுத்தமாக 3 ஹவர் கழித்து நாங்கள் வந்து இந்த தூண்டியை போட்டு கனவா பிடிக்கிறோம். இப்படியே சுண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தூண்டி ஆட ஆட கனவா பிடிச்சிக்கணும். இதுதான் அந்த அடையாளம் போட்டிருப்போம். மேலே போயா, சின்ன போயா கட்டி போட்டு வச்சுருப்போம். கீழே இருக்கும் அதோட கூடு. நாங்கள் செடியில் அப்படிலாம் கட்டி தண்ணிக்குள்ளே வச்சுக்குவோம். அது கூடு மாதிரி இருக்கும்னு நினச்சி அதில் போய் முட்டை விட்டுட்டு இருக்கும். அந்த இதில் நாங்கள் போய் தூண்டி போடுவோம். கனவா மாட்டும். இப்படி தான் இழுத்து 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 திரும்ப திரும்ப தூக்கி போடுவோம். ஒரு 100 மீட்டருக்கு ஒரு அடையாளம் கூடு வச்சுருப்போம். அதில் போய் போடுவோம். கனவா பிடிக்கும். பாருங்கள். ஒரு 2 கிலோ கனவா பிடிச்சிருக்கேன். பாருங்கள், காட்டுற பாருங்க. இந்த கனவா தான் ஸ்குட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு 2 கிலோ இருக்கும். இன்றைக்கி அவ்வளோவா மாட்டலை. கரைக்கு கிளம்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். ஒரு 3 ஹவர் வீசுவோம், அவ்வளோதான். பாமன் பிரிட்ஜுக்கு நேர கொஞ்சம் தூரமாக கிடக்கும். தெரியுதா? ஒரு 2 கிலோ இருக்கும், அவ்வளோதான். இந்த அடுத்த அடையாளம் அங்கே இருக்குது பாருங்கள். சின்ன போயா தெரியுது பாருங்கள். அது அது வந்து இந்த தெரியுது பாருங்கள், ஒரு டவரு. அதான் ராமேஸ்வரம். கடல் வழியில் போகிறதா இருந்தால் ஈஸி தான். இந்த தூண்டி வச்சு தான் நான் கனவா மீன் பிடிக்கிறேன். பாருங்கள், இந்த தூண்டி தான். இதுதான் தண்ணிக்குள்ளே போட்டு இந்த கலருக்கு பார்த்துட்டு மீன் நினச்சபடி அந்த கடிக்கும். மாட்டிக்கிறோம், நம்ம மாட்டிக்கிறோம். நான் பிடிச்ச கனவா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி சாக்குகளில் போட்டு வச்சுக்குவோம் நாங்கள். இப்படி காலில் மாட்டி வச்சுக்குவோம். தண்ணி அளவு ஓவராக இருந்துச்சுன்னா நீர் வாட்டுக்கு அப்படியே வளைஞ்சு போவோம் போயா. அது வலியாமல் இருக்கிறதுக்கு மாட்டி வச்சுக்குவோம் நாங்கள். கிளம்பிட்டோம் கரைக்கு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சக்தி ஃபிஷர்மேன் சேனலை. பாய்.